Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது which countries offer the easiest work visa for Indians. அதாவது இண்டியன்ஸ்க்கு எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஈஸியாக ஒர்க் வீசா தராங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு டாப் 8 கண்ட்ரீஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ரைட் ஸ்கில் அண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் வீசாவை செக்யூர் பண்ணிட்டீங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த கண்ட்ரீஸில் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங் குளோபல் கெரியர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஓப்பன் டோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. இப்போ இருக்க குளோபலைஸ்ட் வேர்ல்டில் இண்டியன்ஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் சீக் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஹையர் பே, பெட்டர் லைஃப் ஸ்டைல், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷருக்காக. இண்டியன்ஸ் கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபீல்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி, ஹெல்த் கேர், ஃபினான்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த ஃபீல்ட்ஸில் எல்லாமே நம்ம இண்டியன்ஸ் வேறு நாட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபீல்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ் இப்போ வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அவங்க நாட்டில் வரத்துக்கு. பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வீசா தான். உங்களுக்கு என்னதான் டேலண்ட் இருக்குது, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒர்க் வீசா செக்யூர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போக முடியும். ஸோ இப்போ சம் நேஷன்ஸ் இந்த ஒர்க் வீசா ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஈஸியர் பாத்வேக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. யூரோப்லேருந்து ஏஷியா, அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. இண்டியன்ஸ் அவங்களோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் கெரியர் க்ரோத்துக்காக. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்கள் இந்த வீசா அவையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சில கண்ட்ரீஸ், அதாவது ஈஸியஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் இண்டியன்ஸ் டு கெட் ஒர்க் வீசா அப்படின்ற லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி ஜெர்மனி. ஜெர்மனி மோஸ்ட் பாப்புலர் டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியன் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ஜாப் சீக்கர் வீசா இருக்குது இந்த கண்ட்ரியில். அதனால் இண்டியன்ஸ் நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே போய் அங்கே 6 months வரைக்கும் ஸ்டே பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சர்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஜெர்மனிக்கு போய் ஸ்டே பண்ணி அங்கே வேலை தேடி வேலை வாங்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் வந்துடுச்சு, அதாவது நீங்கள் ஜாப் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வீசா இல்லைனா ப்ளூ கார்டை நீங்கள் ட்ரான்சிஷனிங் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒர்க் வீசா இல்லைனா ப்ளூ கார்டுக்கு நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பூமிங் எக்கானமி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் ஷார்ட்டேஜஸ் இருக்கிறதால ஜெர்மனி ஈஸியஸ்ட் யூரோப்பியன் நேஷன் ஃபார் இண்டியன்ஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்க்க போகிற கண்ட்ரி கனடா. கனடா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கனடாவில் இமிக்ரேஷன் பாலிசிஸ் எல்லாமே வெல்கமிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனடா மல்டிபிள் ஒர்க் பாத்வே ஃபார் இண்டியன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிற TFWP, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம், இது இருக்கிறதால ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு அங்கே போய் என்டர் ஆகிறதுக்கு, அதாவது ஒர்க் ஃபோர்ஸில் என்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வேல்யூ பண்ணுறாங்க. அது கூடவே அவங்க போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்டை ஆஃபர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு பெர்மனண்ட் ரெசிடென்சியாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். தேர்ட் பார்க்க போகிற கண்ட்ரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது UAE. இந்த UAE இந்தியன் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு ஒரு ஹப் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா ஃபினான்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே ஒர்க் வீசா ப்ராசஸ் குயிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக எம்ப்ளாயர்ஸ் அப்ளிகேஷனை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. துபாய் அண்ட் அபுதாபியில் பர்டிகுலராக ஜாப் மார்க்கெட்ஸ் எல்லாமே த்ரிவிங் பொசிஷனில் இருக்குது. அதனால தான் UAE மோஸ்ட் அக்சசபிள் டெஸ்டினேஷன் ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிங் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் UAE அக்சசபிள் டெஸ்டினேஷன் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஃபோர்த் பார்க்க போகிற கண்ட்ரி ஆஸ்திரேலியா.
ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்குது. அது கூடவே இந்தியன்ஸ்க்கு வந்து டாப் பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸ்கில்டு இண்டிபெண்ட் விசா சப்கிளாஸ் 189, அது கூடவே டெம்பரவரி ஸ்கில் ஷார்ட்டேஜ் விசா சப்கிளாஸ் 482. இது ரெண்டுமே ஒரு பாத்வே மாதிரி இருக்குது இந்தியன்ஸ்க்கு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில், அதாவது ஐடி அண்ட் இன்ஜினியரிங்கில். ஸோ இந்த மாதிரி கிளியர் கைட்லைன்ஸ் அது கூடவே பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் இருக்கிறதால ஆஸ்திரேலியா வந்து ஒரு அட்ராக்டிவான சாய்ஸாக இருக்குது. ஃபிஃப்த்து பார்க்க போகிற கண்ட்ரி வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து மேக்னட் மாதிரி ஒரு சில ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, அதாவது ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடில் இருக்க ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு சிங்கப்பூர் இஸ் அ மேக்னட் அப்படின்னு சொல்கிறான். இந்த கண்ட்ரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிற இபியை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது கூடவே எல்லா ப்ராசஸ், அதாவது ஒர்க் வீசா ப்ராசஸ் எல்லாமே ரிலேட்டிவ்லி ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கான சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்சிமிட்டி டு இந்தியா, அது கூடவே மல்டி கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கிறதால இந்த கண்ட்ரி வந்து எஸ்பெஷலி அப்பீலிங் பிளேஸில் இருக்குது. சிக்ஸ்த்து பார்க்க போகிற கண்ட்ரி வந்து நியூசிலாண்ட். நியூசிலாண்ட் அப்படின்னு சொன்னாலே சிம்பிள் வீசா அப்ளிகேஷன் ப்ராசஸ், அது கூடவே ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப், எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒர்க் வீசா. இது வந்து காமனாக இந்தியன்ஸால் சூஸ் பண்ணுற ஒரு வீசா. எஸ்பெஷலி ஹெல்த் கேர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸில் இருக்கிறவங்க இந்த எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒர்க் வீசாவை யூஸ் பண்ணுவாங்க. அது கூடவே அடிஷ்னலாக நியூசிலாண்டோட இமிக்ரேஷன் சிஸ்டம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கெரியர் கோல்ஸை பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் வீசா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த நாட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க்கை செக்யூர் பண்ணணும். செவன்த் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி வந்து யுனைடெட் கிங்டம், யூகே. யூகே வந்து பாயிண்ட் பேஸ்ட் இமிக்ரேஷன் சிஸ்டம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இந்தியன் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு ஸ்கில்டு ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா வந்து எந்தெந்த செக்டர்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா ஐடி அண்ட் எஜுகேஷன். அது கூடவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு. யூகேல ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு. எதுக்காக அப்படின்னா அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக மாற்றுறதுக்காக இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க யூகேல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எயித்தாக இப்போ நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி வந்து அயர்லாண்ட். அயர்லாண்ட் வந்து இப்போது எமர்ஜிங் ஆகிட்டு வருது இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஹாட்ஸ்பாட்டாக. இதில் வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் இருக்குது. இதை வந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வீசா அப்ரூவல்ஸ் எல்லாமே மற்ற யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸை விட இந்த அயர்லாண்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் கல்ச்சருமே வெல்கமிங்காக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து அவங்களோட கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அயர்லாண்டை கூட சூஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்கலாம், அதாவது ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் இந்தியா அவங்க வந்து ஒர்க் வீசா அப்ராடுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சர் வந்து எஸ். நிறைய கண்ட்ரீஸ், அதாவது கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மனி, இவங்க எல்லாமே ஒர்க் வீசா அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் வீசாவை ஸ்பெஷலி அவங்க வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ப்ராசஸிங் டைமை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதாவது ஒர்க் வீசா வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியை பொறுத்து ப்ராசஸிங் டைம் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூஏஇக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் வீசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு வித்தின் அ வீக் ஆகும். ஒரு சில கண்ட்ரி, அதாவது கனடா அண்ட் ஜெர்மனிக்கு வந்து நீங்கள் ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் கூட எடுக்கும். ஏன் அப்படின்னா வீசா டைப்பை பொறுத்து உங்களுக்கு ப்ராசஸிங் டைமுமே வேரி ஆகும். நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்து ஜாப் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் வீசா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. ஜெர்மனி வந்து ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஜாபுக்கு சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்ட்ரிஸ் கனடா அண்ட் யூஏஇ வந்து கன்ஃபார்ம்டு ஜாப் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் வீசா அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியை பொறுத்து இந்த ஒரு ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்குன்னு கேட்குறீங்க. சம் கண்ட்ரீஸில் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது ஸ்பெசிஃபிக் வீசா டைப்ஸுக்கு. அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா
கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில் எல்லாமே குவாலிஃபிகேஷனை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அது கூடயுமே எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் எல்லாம் செகண்டரி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் வீசாவை பர்மனண்ட் ரெசிடென்சியாக மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சர் வந்து எஸ். நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த ஒர்க் வீசாவை பர்மனண்ட் ரெசிடென்சியாக மாற்றிக்கிறதுக்கான ஆஃபர் பாத்வேவை கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சில சர்டைன் க்ரைட்டீரியா இருக்குது. அது கூடவுமே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடு பீரியட் அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பர்மனண்ட் ரெசிடென்சியாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து விச் கண்ட்ரீஸ் ஆஃபர் ஈஸியஸ்ட் ஒர்க் வீசா ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஒரு டாப் 8 கண்ட்ரீஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஜெர்மனி, கனடா, UAE, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, UK, அயர்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் பற்றி பார்த்துருப்போம். என்னென்ன வீசா டைப்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, அதனால் யார் யாருக்கு வந்து கெரியர் க்ரோத் இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஒரு சில டவுட்கான ஆன்சரையுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசா, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ப்ளீஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.